என்ன சரகேட் பார்க்க முடியும். மூலியமா புள்ள பெத்துக்கலாம்ல. பண்ணலாம். அதுதானே நம்ம உதயநிதி அவங்க ஒய்ஃப் எடுத்த படம். அது கரெக்ட்டு தான். அது பெத்துக்கலாம். அது வந்து சோ இட்ஸ் பிட்வீன் 2 பீப்பிள். அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணலாம். அண்ட் லைக் வயித்துல வச்சு குழந்தை பெத்துக்காம சரகேட் மூலியமா குழந்தை அதுக்கு தானே வயித்துல வச்சு எல்லாரும் பெத்துக்க முடியாதுன்னு சரகு பண்ணிக்கிறாங்க. இப்ப நயன்தாரா எதுக்கு பண்ணிக்கிட்டாங்க? அவங்க அவங்க ஹெல்த் ஒத்து வராதோ என்னவோ அது நமக்கு தெரியல. அவங்க அவ்வளோ ஒல்லியா இருந்துக்குன்னு, அவங்க அதுக்கு சாப்பிடாம மெனக்கெட்டு அந்த ஃபிகர் மெயின்டெயின் பண்றாங்க. அதுக்காக அதுக்காக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மத்தபடி எல்லாம் அவங்க உடம்பு சிக்காவா இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா பெத்துக்கலாம். தட் இஸ் த ரைட் பாயிண்ட். இவ்ளோ இது பேசினப்போ யாராவது அந்த மாதிரி ரெடி பண்ணுங்க. அதுக்கு நான் வந்து பேசுறேன். கண்டிப்பா ட்ரூ. அதுக்கு நான் வந்து எந்த கோர்ட்டுக்கு போகணுமோ போய் நிக்கிறேன். அவங்க அது வந்து கரெக்டா மூவ் பண்ணிருக்கலாம். அந்த பையன் வந்து எனக்கு குழந்தை இல்ல அதான் பிரச்சனைனா சரகேட் மூலியமா பெத்துக்கலாம். தட்ஸ் ஆல். இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணும்போது அதை எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்க. சோ நாங்களும் அதை ரொம்ப ஹாப்பியா வாழ்வோம். இல்ல அதையே ஏத்துக்கல. இங்க In the ஏத்துக்கல. beginning, yeah, exactly. ஆனா அங்க நார்த்ல எல்லாரும் அதான் பண்ணிருக்காங்க. ஆமா. ஷாருக் கானுக்கு என்ன கேடு? Yeah, third மூணாவது குழந்தை. குழந்தைய ஏன் அப்படி பண்ணாரு? Yeah, இல்லையா? ஸோ அதுதான் பணம் இருக்கிற இடம் ஒரு மாரி, பணம் இல்லாத இடம் ஒரு மாரி. exactly. சில பேர் வந்து இந்த கரு முட்டைய வித்தா கூட பிரச்சனை. அத வாங்கி அவங்க சாப்பிடவா போறாங்க? அந்த பணத்த அந்த வீட்டு கஷ்டத்துக்கு தான் கண்டிப்பா குடுக்குறாங்க. ட்ரூ. அத விக்கிறது உன்னை வந்து நான் ஜெயில்ல வைப்பேன்றேன். எதுதான் இப்படிதான்யா வாழுறது? அதனால இதெல்லாம் நடக்கட்டும். இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இத